எல்லாருக்கும் வணக்கங்க. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா பரணி தீபம், அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபம், 3வது நாள் வந்து பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம 3 நாளாக வந்து கொண்டாடுறோம். முதல் நாள் பார்த்திங்கன்னா பரணிக்கு 5 தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணணுங்க. அடுத்தது 2வது நாளான பெரிய கார்த்திகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாயங்காலம் மகாதீபம் அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நாம் வந்து நம்ம வீடுகளில் தீபம் அப்படிங்கிறது ஏற்ற ஆரம்பிக்கணும். குறைஞ்சபட்சம் 27 எண்ணிக்கைக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் விளக்கு எரிகிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு முதல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் ஏற்றணும். எங்கெங்கே முக்கியமாக நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வீட்டுடைய முக்கியமாக இடமான சமையல் அறையில் முதல்ல விளக்கேற்றணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுடைய எல்லா ரூம்லேயுமே நம்ம வந்து விளக்கு அப்படிங்கிறத ஏற்றி வைக்கலாம். அப்புறம் வீட்டில் அம்மி செக்கெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம விளக்கு வந்து ஏற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுடைய பாத்ரூம்லேயும் நம்ம வந்து விளக்கேற்றணும். அப்புறம் வீட்டுடைய தண்ணி தொட்டிலையும் நம்ம வந்து விளக்கு அப்படிங்கிறது ஏற்றணுங்க. நம்ம வீட்டுடைய 4 முனைகள்லையுமே வெளிப்பக்கம் 4 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் அப்படிங்கிறத ஏற்றி வைக்கணுங்க. நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், எங்களால் இந்த மாதிரி வெளிப்பக்கம்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஏற்றிட்டு வெளியில் வாசலில் கோலம் போட்டு அந்த கோலத்தில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த 27 கணக்கு வர்ற மாதிரி விளக்கேற்றிக்கலாங்க.